ஹே ஹலோ ஃபேம், வெல்கம் பேக் டு மை vlog. ஸோ இன்றைக்கி டே 5 நம்ம லடாக் ரைடில். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டி. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி. அண்ட் எல்லா பைக்ஸும் நம்ம பைக்ஸ் எல்லாமே வந்து லைன் அப் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கான எக்ஸ்பெடிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸோ வெளியும் கொஞ்சம் பைக்ஸ் நிற்கிது, செயின் லூப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரோஷன் ஆல்சோ நின்றுட்டுருக்கான். ஸோ கைஸ், எஸ் இன்றைக்கி நம்ம கிளம்பியாச்சு. நம்ம லே ப்ராப்பர்ட்டியிலேருந்து நிறைய பைக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ரைட் கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ லேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பைக்கர்ஸோட பேரடைஸ்னே சொல்லலாம். எங்கே பார்த்தாலுமே பைக்கர்ஸை பார்க்கலாம். அவங்க ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அந்த ஒரு வைப் வந்து இங்கே வந்தாலே. அண்ட் இன்றைக்கான பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லடாக்லேருந்து கிளம்பி ஹந்தர், அதாவது நூப்ரா வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே டோட்டலாக 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம் ஆக்சுவலி. அந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்ஸு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து போகிற வழியிலேயே கார்துங்லா பார்க், அதாவது வேர்ல்ட் செகண்ட் ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடு. இதுக்கு முன்னாடி அதுதான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடாக இருந்துச்சு. கும்பலிங்கில் வந்ததுக்கப்புறம் செகண்டாக மாற்றிட்டாங்க. ஸோ போகிற வழியில் அதையும் பார்க் பண்ணிவிட்டு பிஸ்கிட் வழியாக நம்ம வந்து நூப்ரா வேலியை அடைய போகிறோம். ஸோ ஃபியூவல் ஃபில் பண்ண வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம அங்கே சர்ச்சுக்கு வரத்துக்கு முன்னாடி அடிச்சது. சர்ச்சுலேருந்து இன் பிட்வீன் நோ ஃபியூவல் பங்கு அது எல்லாமே முடிச்சுட்டு அண்ட் இப்போ தான் வந்து ரீஃபியூவலிங் பண்ண போகிறோம். ஓகே, ठीक है. हाँ ठीक, काट भाई. வண்டிக்கு ஆல்ரெடி ஃபியூவல் பண்ணியாச்சு. இப்போ எங்களுக்கு ஃபியூவல் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் ஒரு 550-60 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் சாப்பிடணும். டே பர்மிட் எடுத்துட்டு வாடா, டே பர்மிட் எடுத்துட்டு வாடா கேட்குறாங்கடா. Yeah. Coming. How much you're asking? How much money? 400. 400. Yeah. Thanks. We booked through online. Our hotel 600. We booked through online. It's easy only. Online. Okay. Thank you. Thank you. Yeah. Guys, இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நூப்ரா வேலின்னு போட்டிருக்காங்க. ஸோ லடாக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு 24 ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் இருக்குது. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்னால் அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் பெர்மிட்ஸ் வாங்கிட்டு அங்கே தான் போக முடியும். நம்ம பைக்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து பெர்மிட்ஸ் முன்னாடியே வாங்கியாச்சு. ஸோ டேமேஜ் கொண்டு போய் அங்கே காமிக்க போகிறோம். ஸோ காமிச்சதுக்கப்புறம் வில் பி ஆஃப் டு நம்ம பைக்ஸ் தான் இங்கே வந்துட்டுருக்கோம். இருக்காரு. ஸோ நல்லா ஆக்சுவலி நெக்ஸ்ட்டாக வந்து எங்களோட லடாக் சர்க்கியூட், அதாவது 1000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டு நெக்ஸ்ட்டு 1000 கிலோமீட்டருக்கு நம்ம சர்க்கியூட் இங்கிருந்து ஆரம்பிக்குது. வி ஆர் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். தட்டி தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம பாய்ஸ். லூஸ் டான்ஸ் இருக்குது, பார்த்துவாங்க. நாங்கள்லாம் ஓட்டுறதை விட ரோஷன் இந்த ரோட்டில் ஓட்டுறது தான் பெரிய டாஸ்க்கு. கொஞ்சம் ஏற்றியே அவன் முடிவில் வந்துட்டுருக்கான். போகிற ஆஃப் ரோடர் இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக போயிடலாம். ஸ்போர்ட்ஸ் க்ரூசர் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ரோட்டில் போகிறது. புல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பிஃபோர் கார்துங்லா. கீழே நூப்ரா வேலியில் எப்படி செக் பண்ணாங்களோ இங்கே அதே மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உளுந்து ட்ராப் ஆகிருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஐஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கத்தி மாதிரி இருக்குது பாருங்க. எல்லாம் வந்து அப்படியே ஃபால் ஆகிருக்கு. அந்தளவுக்கு ஐஸ் இருக்குது இங்கே. இத்தனைக்கு இது சம்மரில் எப்படி இருக்குன்னா நம்ம வின்டர்லாம் பாருங்க எப்படி இருக்கும். ஃபைனலி ரீச் கார்துங்லா டாப். 17,945 feet மேலே இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ இது வந்து தான் இதான் எல்லா பைக்கர்ஸ்க்கான ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கர்ஸ் லைனாக நிற்கிறாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பண்ணுவோம். ஸ்டிக்கர் ஒட்டி விட்டு வந்துடலாம். அவங்க ஒட்டிட்டோடே கிளம்பலாம். போனதுக்கப்புறம் நம்ம போகலாம். க்ரௌடாகவும் இருந்துச்சு. அது போக இதையோட ஹையஸ்ட் பார்த்து தான் நம்ம போக போகிறோம். ஸோ இது ஜஸ்ட்டாக பார்த்தா போய் தான் கும்லிங்கில் போயிட்டு பொறுமையாக நின்று அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம சர்ச்சோட ஸ்டே பண்ண மாதிரி கேம்ப் தான் 2 நாளைக்கு எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்.
இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஏடிவி ரைட்ஸு, சாண்ட் டியூன்ஸு, WM டெம்பிள் அதெல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜான சாங் வில்லேஜ் குத்து அப்படிங்கிற வில்லேஜுக்கு போகிறோம். ஸோ அங்கேருந்து பாகிஸ்தான் பார்டரை பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கர்தூமில் வந்து கீழே இறங்கியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. லைட்டாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சுட்டு அப்படியே லெட்ஸ் கண்டினியூ டு வாட் பிஸ்கெட். ஸோ கைஸியாக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கிற ஒரு இடம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே நிப்பாட்டியாச்சு. பைக்ஸ் எல்லாமே இங்கே நிற்கிது. ஜவாட ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி எப்படி இருக்குது பை? ஹவுஸ் தான் பை? எங்கே பார்த்தாலும் பைக்கர்ஸு, எங்கே பார்த்தாலும் நம்ம ஆளுங்க. த்ரில்லாக இருக்கா? என்னாச்சு? பார்த்தா த்ரில்லாக இருக்குது. ஓகே, ஸோ சாப்பிட போகிறோம். என்ன இருக்கு என்னன்னு பார்த்துட்டு வெல் செக் அண்ட் சி. மேக்ஸிமம் என்ன இங்கே இருக்கிற மாதிரி நூடுல்ஸ், ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக பைக் தான் நிற்கிது. பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் பஞ்சாப்லேருந்து ஆரம்பிச்சது இந்த மாதிரி மூங் தால், ப்ரெட் ஆம்லேட்டு, டீ, வரலஜி, பிஸ்கெட் இதை வச்சு உயிர் வந்துட்டுருக்கோம். லஞ்சுக்கு ராஜ்மா சாவல் அந்த மாதிரி தான். தயிர் வேணும் வாங்கிக்கோங்க. ஸோ மிஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. வழியாக கார்த்துக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரிவர் ஸ்ட்ரீம் வந்து நம்ம முன்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. கிளேசியர் வாட்டர்ஸ். போகிறீங்க தூக்கி விடு சறுக்கி விட்டுருச்சா? வண்டி ஓரமாக போட்டலாமா? பின்னாடி வண்டி வருது, முன்னாடி ஓரமாக போடுங்க. ஒரு வித்தை மட்டும் பாருங்கள், எவ்வளோ அகலமான ரிவர் பாருங்கள். இந்த ரோடு எண்ட்லேருந்து அந்த வேல்யூ கடைசி வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 ஃபீட் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் வித்து. அது இப்போதான் இருக்குடா, இப்போலாம் ஃபுல் பண்ணியிருக்குல்ல, கிளம்பும்போது அடிச்சுக்கலாம். We almost reach 100. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சாண்ட் டியூன்ஸ்லேருந்து எல்லாமே. திஸ் இஸ் கால்டு கோல்டஸ்ட் டெசர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ மேலே இவ்வளோ பெரிய ஹை ஆல்டிடியூட் நடுவில் இந்த மாதிரி ஒரு சாண்ட் டியூன்ஸ் அங்கே பார்த்தீங்கனாலே இந்த ஜெய்ப்பூர், துபாயிலலாம் பார்க்குற மாதிரி டெசர்ட் மாதிரியே வந்து ஒரு விஷுவல்ஸ் தெரியும். இங்கே நிறைய லைக் மெயினாக வந்து ஹண்டரு அண்ட் டிஸ்கித் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. ரிவர் ராஃப்டிங்லேருந்து ஏடிவி ரைட்ஸில் இருந்து ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 2 o'clock ஆச்சு. நம்ம ரூமில் போய் செக்இன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே போவோம். ஸோ இதுதான் நாங்கள் தங்குற ஸ்டே. சர்ச்சூவில் ஸ்டே பண்ண மாதிரி சிமிலர் கேம்ப்ஸ். ஸோ லெட் அஸ் see. கைஸ்யா நம்ம வந்து ஸ்டேக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 டென்ட்டு புக் பண்ணியிருக்கோம். எல்லாமே லைக் ஓரளவுக்கு ப்ரீமியமான டென்ட்டு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக. வாங்க, ஐ வில் டேக் யூ தேர். அண்டு ப்ராப்பர்ட்டி உள்ளே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் சின்ன ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டுருக்கு சூப்பராக. இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கைஸ், நம்ம மவுண்டன்லேருந்து வர ஃப்ரெஷ் வாட்ரு. இது அப்படியே ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக போகுது ஆக்சுவலி. கைஸ் எப்படியே நம்ம ரூமுக்கு போகிறோம். ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய போகணும். சின்ன ஸ்ட்ரீம் ஒன்று ஓடிட்டுருக்கு, வாட்டர் ஸ்ட்ரீம். இது ஒரு டைனிங் ரூம். இதுதான் நம்ம ரூம். உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னாடி ஒரு வரண்டா, அந்த 2 பேர் கம்ஃபர்டபுளாக படுக்கிற மாதிரி பெட்டு அண்ட் ஒரு சோஃபா அண்ட் ரெஸ்ட் ரூம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வில் கண்டினியூ ஈவினிங். பாய்.
ஹே காய்ஸ், ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 o'clock ஆச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 2 kilometers நம்ம நூப்ரா வேலியோட சாண்ட் டியூன்ஸ் அண்ட் ஏடிவி ரைட்ஸ் அப்புறம் சில ரெஸ்டாரண்ட்ஸில் போய் ஃபுட்லாம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அண்ட் நாங்கள் தங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஆல்ரெடி காமிச்சோம் உங்களுக்கு. ஸ்ரீராம்லாம் ரெடி ஆகிட்டா? ஸ்ரீராம் ஃபுல் எக்ஸைட்டடா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ரைடு? இன்னைக்கு தான் கொஞ்சம் கம்மியான ரைட் கவர் பண்ணிருக்கோம், அதனால கொஞ்சம் அவ்வளோக்கா டயர்டாக இல்லை, ரிலாக்ஸ்டாக இருக்குது. அங்கே பாருங்க கைஸ், நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலில் கேம்புக்கு நடுவில் அங்கே பாருங்கள் ஸ்னோ. வெளியே ஃபுல்லாக ஸ்னோ பார்த்து எனக்கு போரே அடிச்சிருச்சு. அந்த மாதிரி ஸ்னோவை பார்த்தாச்சு இந்த டைமு. ரோஷன்லாம் ரெடி ஆகிட்டு எத்தனை நேரம் நின்றுருக்கான் பாருங்க. ரோஷா எந்தானடா இது? வெள்ளி கேட்டையில சுற்றி விடுப்போம். அதுக்கு நீ பண்ணீங்க இல்லை செருப்பு வாங்குறதுக்கு. செருப்புல ஷூ பண்ணிட்டு கைஸியாக வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே இங்கே ப்ராப்பராக இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் ரிவர்லேயே உட்காந்துருக்காங்க. அந்த சேர் போட்டு சேர் போட்டு நம்மளும் உட்காந்து இங்கே டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நைஸ் செமையாக இருக்குல்ல பிளேஸு? சூப்பராக இருக்குது. ஓகே, ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு இங்கே தண்ணியில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம். போம். ஆமாம், ஓகே, ட்ரை பண்ணுறோம் கைஸ். இன்றைக்கி எல்லா ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி உட்காந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் கோ. வாங்க போகலாம். ₹1000 4 கிலோமீட்டர் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம தானே இருக்கோம். சேஃப்டி பர்சன் ஒருத்தர் வருவான், நம்ம ஓட்டிக்கலாம். அப்படி விட மாட்டாங்க கைஸ். ஒரு ஆளுக்கு ₹1000 சார்ஜ் பண்ணுறாங்க. 4 kilometers. ஸோ நம்ம ஓட்டிகிட்டு போகலாம். பின்னாடி ஒரு சேஃப்டி பர்சன்ஸ் இருப்பாங்க. 4 kilometers ஒரு சர்க்கியூட் ஃபுல்லாக முடிச்சுட்டு வரலாம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ். திஸ் ஒன் ஓகே ஓகே. ஈஸியாக ஆஃப் ரோட் ஆரம்பிச்சாச்சு. ஸ்லோவாக போவோம். எஸ், கிராஸ்ட் இட். ஃபாஸ்ட் டியூன்ஸ் பாய்ஸ், பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். ரைட் சைட். நைஸ். ஓ ஹம்பே. அடுத்த ஹம்பு. ஓ தட்ஸ் a jump boys. நைஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஓ நைஸ். முடிச்சுட்டு வந்தாச்சு. ஏடிவி ரைடு சும்மா வேறு மாதிரி ரைடுங்க. சீரியஸ்லி சொல்ல போகணுன்னா தரோலி என்ஜாய் பண்ணேன். இந்த மெயினாக வந்து அந்த சாண்ட் டியூன்ஸில் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு பக்கெட் லிஸ்ட் இருந்துச்சு. சூப்பராக ட்ரிஃப்ட் ஆச்சு. அப்படியே ட்ரிஃப்ட்டில் போயிட்டே இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. செம்ம ஹெவியான நல்ல பவர்ஃபுல்லான ஏடிவி ஆக்சுவலி அது. அண்ட் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரோஷா எப்படி இருந்துச்சு? மஸ்ட் ட்ரை. இதெல்லாம் ஒரு ஃபீல்ல எக்ஸ்பீரியன்ஸா நல்லா இருந்துச்சு. கண்ணாடி கழட்டு முதல்ல. நான் பெட்டிங் ₹500 எல்லோல அடிக்கவே மாட்டேன். ₹500 பெட்டு எல்லோல அடிக்க மாட்டான்ட்டு. யார் எல்லோல அடிப்பாங்க? அந்த பிளாக் எல்லாமே எல்லோவா தெரியுது இந்த கண்ணாடி ஓட்டுக்கு. கண்ணாடி கழட்டு. கண்ணாடி தெரியாது. அவ்வளோதான். பழக்க தோசம். அவ வெளியே போயிருச்சு. அது முடிஞ்சோண்டா. ₹500 போயிட்டா. அங்க வாரு. ரோஷனோட பெட்ட நான் வின் பண்ணிட்டேன். ஏன் முன்னாடி போய் நின்னடா? எங்கடா போச்சு? நாளைக்கு சொல்லிருக்கு, நாளைக்கு 8 சொல்லிருக்கேன். சூப்பர்பான ஒரு வியூவில் செம்மையாக சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. சிக்கன் சீஸ் பர்கரு, வேறு சிக்கன் சாண்ட்விட்சு, ஹாட் சாக்லேட், அப்புறம் எல்லாம் ஆர்டர் பண்ணலாம்.
கைக்கு எங்க வருது பின்னாடியே ஓடுதுலடா ரிவர் கழுவுடா போய். செமையா இருக்கு. ஆமா இது என்ன இஞ்சி டீல அப்படியே குங்குமம் போட்டிருக்காங்க இல்லையா? அது வந்து சாஃப்ரான் டீ அவ்வளவுதான். சாஃப்ரான் டீ. ஆனா ஃப்ளேவர் வேற இன்னும் இஞ்சி மாதிரி வருது லைட்டா. ஜிஞ்சரு சாஃப்ரான் மாதிரி. ஸோ கைஸ்யா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அகைன் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட் டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ ஹவ் வாஸ் இட் கைஸ்? நூப்ரா வேலி Really good. Overall சிக்கன் என்னென்ன செய்வாங்களாமா? வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வரணுமா? சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு இங்க சரவணபட்டி சிக்கன் வாங்கிட்டு 700 meters. வாங்கிட்டு வந்து எது சொன்னா செஞ்சு தருவாங்களா? பை பள்ளிப்பாளையம் சிக்கன் கோச் இருக்கான்னு கேளுடா. டேய் கோச் இருக்கான்னு கோச்சுக்கு வரவா பச்சைப்புளி ரசம் பருப்பு இங்கே அரிசி சாதம். ஓகே வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock ஆச்சு. இப்போ வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ டின்னர் இந்த கேம்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்களும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஸ்டைலில் சாப்பிட்டு அப்படின்ட்டு சிக்கன் ஒரு 3 kgs எடுத்து ஸ்பெஷலாக எடுத்து செய்ய சொல்லியிருக்கு. டைனிங் ஹால். இங்கே உட்காந்தா போதுமாம்மா, அவங்களே சர்வ் பண்ணிடுவாங்களாம். அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ ஹரிஷ் ப்ரோ ஃபைனலி வந்துட்டாரு நம்மளோட எக்ஸ்பெடிஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ப்ரோ வாங்க உட்காருங்க. அது வீடியோவில் இருக்கும்போது அப்படியே எடுத்தா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஷாட், அதனால தான் எடுத்தோம். ஸோ நல்ல ஒரு பிளாஸ்ட் இன்னைக்கு, நல்ல ஒரு ஃபீஸ்ட்டு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு காலையில ஆரம்பிப்போம். எதில் போய் முடிய போதும் பேச டக்குன்னு புரிய மாட்டேங்குது. ஸ்பீடாக பேசி சிக்கன் குழம்பு மட்டும் எடுத்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். டின்னர் முடிச்சுட்டு we are arranging an camp fire. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். பான் ஃபயர். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே பாய்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு ஹரிஷ்ணா வரை நிற்க வந்திருக்காரு. நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெல் கோ ஃபார் அ பெட். நாளைக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏர்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ஸ் நம்ம ஒரு 200 kilometer தான் ட்ராவல் பண்ணுறதுனால கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இந்த டூருக்கு கேம்ப் ஃபயர் போட்டுட்டு மியூசிக்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேவை முடிக்க போகிறோம். ஸோ see you all on next vlog. Bye.